இந்த மாதம், அதாவது இன்றைக்கு வந்து ஏப்ரல் 19ஆம் தேதி, இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த நேரடியாக சூரியனிலிருந்து விழக்கூடிய கதிர்கள் எங்களுடைய உடல்ல படுற பட்சத்தில் காலை 10 மணியிலிருந்து மாலை 3 மணி வரைக்கும் இந்த வெயிலுக்குள்ள வந்து தேவையற்ற பயணங்களை செய்ய வேணாம் என்று இந்த இடத்துல அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண வெயில் தானே என்று சொல்லி. ஆனால் அந்த வெயிலுடைய தாக்கம் இப்போ ஒரு 10-15 நிமிஷம் வெயிலுக்குள்ள போகக்குள்ள எங்களை அறியாமலே எங்களோட உடம்புல அடுத்தபடியாக வந்து பெர்ஃப்யூம், சில பேர் வந்து வாகனத்துக்குள்ள பெர்ஃப்யூமை வச்சிருப்பாங்க அல்லது பாடி ஸ்ப்ரேயை வந்து வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருக்கிற பட்சத்தில் வெயில் காரணமாக, வெக்கை காரணமாக அந்த பெர்ஃப்யூம்ஸ் அல்லது அந்த பாடி ஸ்ப்ரே வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதை தவிர பேட்டரிஸ். வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் ரஜீவன், யாழ்ப்பாணத்திலிருந்து. இலங்கையினுடைய காலநிலை சமீப காலமாக ஒரு மிக மோசமான காலநிலையாக காணப்படுகிறது. கடந்த வருடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிட்வா புயல், கனமழை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகப்படியான வெயில் வெக்கை. குறிப்பாக இலங்கையில எல்லா பாகத்திலையுமே வெயில் காணப்படுகிறது. வட மாகாணத்தில் ஒரு அதிகப்படியாக இருக்கிறது என்று சொல்லலாம். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய வளிமண்டலவியல் திணைக்களகம் அனர்த்த முகாமைத்துவத்தினுடைய கருத்தின்படி இந்த மாதம், அதாவது இன்றைக்கு வந்து ஏப்ரல் 19ஆம் தேதி, இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த வெயில் தன்மை, இந்த வெக்கத்தன்மை காணப்பட போகுது. குறிப்பாக 45 பாகையிலிருந்து 55 பாகை வரைக்குமே வெப்பநிலை வந்து உயர்வடைய இருக்கிறது. இது வந்து நீடித்து மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரியான காலநிலை யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் நிலவ போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நேரடியாக சூரியனிலிருந்து விழக்கூடிய கதிர்கள் எங்களுடைய உடலில் படுற பட்சத்தில் பல வியாதிகள் இந்த இடத்துல வர இருக்கு. சடதியாக எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது கூட சந்தர்ப்பம் இருக்கிறதா வந்து தெரிவித்திருக்கிறார்கள். தனியாக இதய நோய்கள் மாத்திரமில்லாமல் உயர் இரத்த அழுத்தம், வேறு பல தோல் வியாதிகள் கூட இந்த இடத்துல வர இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அப்போ இந்த கால பகுதிகளில் காலை 10 மணியிலிருந்து மாலை 3 மணி வரைக்கும் இந்த வெயிலுக்குள்ள வந்து தேவையற்ற பயணங்களை செய்ய வேணாம் என்று இந்த இடத்துல அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்போ வாகனங்களில் பயணம் செய்கின்ற பொழுது, வாகனம் என்று நான் சொல்கிறது இந்த 3 வீலாக இருக்கலாம், அப்படி இல்லை என்று சொன்னால் மோட்டர் பைக்காக இருக்கலாம். குறிப்பாக மோட்டர் பைக்கை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் இப்போ வெள்ளவெளி ஒரு வனாந்திரமான ஒரு இடம், அதே சமயத்தில் தீவு பகுதிக்கு போகிற ஆக்கள், அப்படி இல்லைன்னு சொன்னால் மற்ற பகுதியை பார்த்தா ஆனையிறவு வெளி, இந்த வெளிகொண்ட இடங்களில் வந்து வெயிலினுடைய தன்மை, வெக்கையின் தன்மை வந்து அதிகமாக இருக்க போகிறது. அப்போ இந்த இடங்களில் பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது மிக அவதானமாக மேற்கொள்ளப்படும். நாங்கள் என்ன நினைப்போம், சாதாரண வெயில் தானே என்று சொல்லி. ஆனால் அந்த வெயிலினுடைய தாக்கம் இப்போ ஒரு 10-15 நிமிஷம் வெயிலுக்குள்ள போகக்குள்ள எங்களை அறியாமலே எங்களோட உடம்புல வரப்போகிற மாற்றங்கள் அது பல வியாதிகளை எங்களுக்கு கொண்டு வர இருக்கிறது. குறிப்பாக வந்து கார்கள், உங்களுடைய சொந்த வாகனங்கள், அது காராக இருக்கலாம் அல்லது ஒரு வேனாக இருக்கலாம், ஈவன் ஒரு ஆட்டோவாக இருக்கலாம், அதில் வச்சிருக்கக்கூடாத சில பொருட்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு லிஸ்ட்டே வந்து தந்திருக்கிறாங்க. கேஸ் மெட்டீரியல்ஸ். இப்போ சில பேர் வந்து கேஸ் சிலிண்டரை அப்படி வச்சிருக்கிறது குறைவாக இருக்கும். கேஸ் சிலிண்டரை நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் குறிக்கப்பட்ட நேரம் வரைக்கும் உங்களோட வாகனத்தில் அது உங்களோட கேஸ் சிலிண்டரோடைய பயணம் போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலத்துக்கு மேலே அந்த பயணத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னு சொன்னால் கேஸ் சம்மந்தப்பட்ட அல்லது சிலிண்டர் சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து நீங்கள் உங்களுடைய வாகனத்தில் கொண்டு போய்க்க வெப்பம் காரணமாக அது வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் லைட்டரை வாகனத்துக்கு உள்ளே விட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் லைட்டர் வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா. இதே தவிர பெர்ஃப்யூம்ஸ், சில பேர் வந்து வாகனத்துக்குள்ளே பெர்ஃப்யூமை வச்சுருப்பாங்க அல்லது பாடி ஸ்ப்ரேயை வந்து வச்சுருப்பாங்க. அப்படி வச்சிருக்கிற பட்சத்தில் வெயில் காரணமாக, வெக்கை காரணமாக அந்த பெர்ஃப்யூம்ஸ் அல்லது அந்த பாடி ஸ்ப்ரே வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதை தவிர பேட்டரிஸ், தேவையில்லாத பேட்டரிகளை வந்து வாகனத்துக்குள்ளே வச்சுருந்தா அதை உடனடியாக வந்து அகற்றி விடுங்க. ஏன்னு சொன்னால் உங்களுடைய பேட்டரிகளும் வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தண்ணி போத்தல், சோடா போத்தல் இதையுமே வாகனத்துக்குள்ளே வைக்க வேணாம் என்று சொல்லி இந்த இடத்துல தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை தவிர இப்போ ஒரு வாகனத்தை வந்து நீங்கள் பார்க் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஜன்னல் கண்ணாடியை வந்து ஒரு குறிக்கப்பட்ட அளவு நீங்கள் இறக்கி விடலாம். அதையும் விட நல்ல ஒரு வேலை, ஒரு நல்ல மரத்துக்கு கீழே வந்து நீங்கள் வாகனத்தை வந்து பார்க் பண்ணலாம். அடுத்ததாக வந்து ஃபியூல் டேங்க், அதாவது நீங்கள் பெட்ரோல் நிரப்புகின்ற பொழுது முற்றும் முழுதாக பெட்ரோலை நிரப்ப வேணாம், அந்த டேங்கை வந்து ஃபுல்லாகவே ஃபில் பண்ண வேணாம் என்று இந்த இடத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 3/4 டேங்க் வச்சிருந்தா அது சேஃப்டியாக இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்புகின்ற பொழுது இந்த வெயில் கடுமையாக இருக்கிற இந்த மதிய வேளைகளில் போய் பெட்ரோல் நிரப்ப வேணாம், அதுவும் பல பிரச்சனைகளை கொண்டு வரும் என்றும் இந்த இடத்துல தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து ட்ராவல்,
இப்போ ட்ராவல் பண்ணும்போது காலையில் 10 மணியிலிருந்து இந்த 3 மணிக்குள்ள தேவையற்ற பிரயாணங்களை வந்து தவிர்க்கும்படியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக உங்களுடைய வாகனத்தினுடைய டயர்ன்ற வந்து ப்ரெஷர் வந்து இருக்கும், ரைட்? ஒரு குறிக்கப்பட்ட அளவு ப்ரெஷர் வச்சிருக்கலாம்னு சொல்லி இருக்கும். அதுக்காக அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதே இப்போ 32னா சில பேர் 33 அடிச்சுட்டு தான் வாகனத்தில் பயணிப்பாங்க. அப்படி செய்ய வேணாம், ஓரளவுக்கு குறைச்சி விடும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் அந்த உராய்வு காரணமாக உங்களுடைய வாகனத்தினுடைய டயர் வெடிக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இது வந்து வாகனம் வச்சிருக்கிற ஆட்களுக்கு. இப்போ குறிப்பாக வந்து வீடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலங்களில் பூச்சிகள் அப்படி இல்லைன்னு சொன்னால் பாம்புகள் உங்களை வீட்டுக்குள்ள வாரத்துக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இதை தவிர அவங்க சொல்லியிருக்கிற விடயம் என்னென்னு சொன்னால், உங்களுடைய வீடுகளில் நீங்கள் பாவிக்கிற கேஸ் சிலிண்டர், சில பேர் வந்து கேஸ் சிலிண்டர் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து வெளியில் வச்சுருப்பாங்க. அப்படி வெளியில் வச்சுருக்கும் போது அந்த கேஸ் சிலிண்டருக்கு நேரடியாக சூரிய ஒளி படுற பட்சத்தில் அந்த கேஸ் சிலிண்டர் குறிக்கப்பட்ட மணத்தியாலத்துக்கு பிறகு வெடிச்சு சிதறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது என்றதால் அந்த ஒரு விடயத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. குறிப்பாக வந்து நேரடியாக சூரிய ஒளி எங்களுடைய உடம்புல படாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் பல விஷயங்களை செய்யலாம். சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த சன்ஸ்கிரீம் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் வேலை செய்யுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போ குடையை பிடிச்சி கொண்டு வெளியில் போகலாம், அதுக்கேற்ற ஆடைகள் அணிஞ்சு வெளியில் போகலாம். இதை தவிர இந்த குறிக்கப்பட்ட நாட்களில் இந்த மத்தியான நேரங்களில் வெளியில் போகிறத வந்து தவிர்க்கலாம். சூரியனுடைய கதிர்கள் 70% கதிர்கள் நேரடியாகவே பூமியை வந்து அடையுது. அதுலேயும் வந்து இந்த ஆசிய நாடுகள்லையும் குறிப்பாக இலங்கை வடபகுதி இந்த இடங்களில் வந்து நேரடியான சூரியனுடைய கதிர்வீச்சு எப்போவுமே இருக்க போகிறது. இந்த எப்போவுமே என்று நான் சொல்கிறது இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் மே 31ஆம் தேதி வரைக்கும் நீடித்து செல்ல இருப்பதாக வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாற்றம், இந்த சடுதியான வெப்பநிலை மாற்றம் காரணமாக பருவ காலத்திலையும் மாற்றம் வர இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ பருவகால மாற்றம் என்று நான் சொல்கிறது, இந்த வருஷம் இனி வர இருக்கிற மழைகள் வந்து ஒரு அதிகப்படியான மழையாக இருக்கலாம், அப்படி இல்லை சொன்னால் மழை வீழ்ச்சி வந்து குறைவாக இருக்கலாம். இதை தவிர மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த இடத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னால், இப்போ இந்த வெயில் காலங்களில் திடீரென ஒரு மழை வர்ற பட்சத்தில் வயல்வெளிகள்லையோ வீதிகள்லையோ திடீரென ஒரு மழை வர்ற பட்சத்தில் அந்த மழையில் வந்து இந்த சூரியனுடைய கதிர் வீச்சுகளுடைய தன்மை காணப்படும் என்றும் அந்த மலைகளில் நனைய வேணாம் என்றும் இந்த இடத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திடீரென மலையை கண்டோன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும், ஆஹா மலைக்கு நனைஞ்சா அப்படி இருக்கும்னு சொல்லி இருக்கும். ஆனால் அந்த மலையை தவிர்க்கும்படி இந்த இடத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் ஒரு அமில மலையாக கூட இந்த மலை மாற்றம் பெறலாம் என்றும் இந்த இடத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வெயிலுக்குள்ளால போயிட்டு வீட்டை வந்த உடனே கண் பார்வை சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகளை எதிர்நோக்கினா, சுவாசம் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகளை எதிர்நோக்கினா, அப்படியும் இல்லை என்று சொன்னால் இரத்த அழுத்தம், இதயம் சம்பந்தப்பட்ட ஏதாவது இதய வலிகளாக இருந்தால் உடனடியாக வைத்தியரை நாடும்படியும் இந்த இடத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த இடத்துல நான் நிறைவாக சொல்ல வேண்டும். இந்த செல்போன் பாவிக்கிற ஆக்கள், இப்போ சில பேருக்கு வந்து வாகனத்தில் ஓடிக்கொண்டு போகும்போதே செல்ஃபோனை சார்ஜ் செய்கிற பழக்கம் இருக்கும். டேஷ்போர்ட்டில் வச்சு விடுவீங்க பாதுகாப்பாக இருக்கட்டும்னு சொல்லி, அல்ல இன்ஜினுக்கிட்ட வச்சு விடுவீங்க. இந்த நேரங்களில் வந்து உங்களை அறியாமலே உங்களோட வாகனத்துக்குள்ளே இப்போ என்ன தான் நாங்கள் ஏசி போட்டாலும் டேஷ்போர்ட் வந்து ஒரு இடத்துல ஒரு அளவுக்கு மேலே அந்த ஒரு ஹீட்டாக தான் இருக்கும். அப்படி செல்ஃபோனை வச்சிருக்க வேணாம். அந்த செல்ஃபோனும் வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக இந்த இடத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ குறிப்பாக வந்து இப்போ பழங்கள் சாப்பிட்றது, அப்படி இல்லைன்னு சொன்னால் தயிர் சாப்பிட்றது, இந்த வெக்கத்தன்மை, அதாவது இந்த வெயிலில் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்றதுக்கு என்னென்ன உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது சிறப்பாக இருக்குமோ அந்த விடயங்களை செஞ்சு இந்த வெயிலில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். நிறைவான ஒரு கருத்து, நேற்றைய தினம் நான் ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். திருநெல்வேலி சந்திக்கு கிட்ட வந்து நல்லூர் பிரதேச சபையால் வந்து அப்படி அந்த குடைகள் மாதிரி அமைக்கப்பட்டிருந்தது. அது சாக்காக இருக்கலாம், அப்படி இல்லை சொன்னால் தரப்பாரால் அப்படியே ஜாயின் பண்ணி அந்த சிக்னலில் நிற்கிற ஆக்கள் வந்து போகும்போது அவர்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தற்காலிகமாக அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருந்தது. இப்போ சில விடயங்களை வந்து நாங்கள் பாராட்ட வேணுமே தவிர அதில் இருக்கிற பிள்ளைகளை அப்படியே பூத கண்ணாடி போட்டு பார்த்து அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்து சொல்லக்கூடாது. இப்போ எனக்கு யாருமே அப்படி கமெண்ட்ஸ் போடையில, ஆனால் இந்த முகப்புத்தகங்களை நான் அந்த கருத்துக்களை பார்த்துருந்தேன். நான் என்ன இப்படி சாக்கா கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க, நிறைய கருத்துக்கள் இப்போ நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுமென்று இல்லை, நிறைய கருத்துக்கள் வந்திருந்தது. எந்த விஷயமாக இருந்தாலும் இப்போ அதில் வந்து 4 பேர் நன்மை அடைகிறாங்க, அந்த சாக்கு கட்டி இருந்தாலும் சரி தரப்பாக கட்டி இருந்தாலும் சரி, அதுக்குள்ள வந்து ஒரு 4 பேர் இழைப்பாடுறாங்க, நின்றுட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு புண்ணியமாக பார்க்கப்படும். அதே சமயத்தில் செய்த ஆட்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்படுமே தவிர அவர்களுடைய மனம் நோகிற மாதிரி கமெண்ட்ஸையோ அல்லது பொது வெளியில் ஃபேஸ்புக்லேயோ போஸ்ட் போட்டு அவர்களுடைய உற்சாகமாக செஞ்சு கொண்டு போகிற ஆட்கள்
இப்போ சாக்க கட்டியிருக்கிறார்கள், எதிர்காலத்தில் வேறு ஏதாவது ஒரு நடைமுறையை பின்பற்றலாம். இப்போ திடீரென்று யாருக்கு தெரியும் இப்படி வெயில் வந்து கூடி வெக்கத்தன்மை வரும் என்று சொல்லி யாருமே அதை வந்து எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. இதுக்கு முன்னெச்சரிக்கையாக அரசாங்கம் தான் ஏதாவது ஒரு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இப்படி ஒரு பிரதேச சபையோ அல்லது தனிப்பட்ட நபரோ செய்கின்ற பட்சத்தில் நாங்கள் வெறும் பாராட்ட மட்டும்தான் இந்த இடத்துல தெரிவிக்க வேண்டுமே தவிர அவர்களுடைய மனம் புண்பன்ற மாதிரி கருத்துக்களை வந்து தெரிவிக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி இந்த காணொலியை வந்து நிறைவு செய்கிறேன். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறாக்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் தொடர்ந்தும் நான் காணொலிகள் பதிவேற்றம் செய்கின்ற பொழுது எந்த காணொலியுமே நீங்கள் தவறவிட வேண்டிய அவசியம் வராது. மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.